ஸ்ரீ விநாயகர் புராணம் 11ஆம் பகுதி. அவளது தவம் 100 ஆண்டுகளை கடந்தது. பெண்களின் தவத்திற்கு குறைந்த காலத்திலேயே பலன் கிடைத்துவிடும். பல ஆண்கள் உயிருடன் நீண்ட காலம் பூமியில் வாழ காரணமே பெண்கள்தான். அவர்கள்தான் காரடையான் நோன்பு, வரலட்சுமி விரதம், தெய்வங்களின் திருக்கல்யாண தினம் ஆகிய நேரங்களில் தீர்க்க சுமங்கலியாக வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். தங்கள் மாங்கல்ய கயிறு என்றும் புதிதாய் விளங்க நித்திய சுமங்கலியாக தாங்கள் இருக்க கயிறு மாற்றிக் கொள்கிறார்கள். இதனால் நாத்திகனே கணவனாக அமைந்தாலும் கூட இந்த பெண்ணின் நன்மை கருதி அவனையும் தீர்காயுளுடன் இந்த பூமியில் வாழ விடுகிறார் கடவுள். அதிதியின் தவத்திற்கு 100 ஆண்டுகளில் பலன் கிடைத்துவிட்டது. விநாயக பெருமான் அவளது தவத்தை மெச்சி அவள் முன் தோன்றினார். முனிபத்தினியே, என்ன காரணத்திற்காக 100 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டாய் என்று கேட்டார். வேதாந்தக நராந்தகர்களால் ஏற்படும் அவலம் பற்றியும் தனக்கு மகனாக பிறந்து அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்றும் அதிதி தேவி கேட்டுக்கொண்டாள். விநாயகரும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்துவிட்டார். சில காலம் கழிந்தது. தேவாந்தக நராந்தகர்களின் அட்டூழியம் தீவிரமானது. படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவரே மேருமலை குகையில் ஒளிந்து கொண்டார் என்றால் மற்றவர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா? இது கண்டு பூமி மாதா கதறினாள். நல்லவர்களின் மரணம் அவளை வாட்டியது. அவள் பிரம்மதேவர் ஒளிந்திருந்த மேருமலைக்கு சென்று அவரிடமே முறையிட்டாள். கவலைப்படாதே மகளே, உன் பாரம் வெகு விரைவில் குறையும். விநாயக பெருமான் அதிதி தேவியின் திருவயிற்றில் அவதரிக்கப் போகிறார். அவரால் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார் பிரம்மதேவர். அந்நேரத்தில் அசரீரி வாக்கும் ஒலித்தது. பூமாதேவியே, கலங்காதே, நீ பொறுமையுடன் இரு. விநாயகர் இன்று அதிதி தேவியின் மகனாக அவதரிக்கப் போகிறார் என்ற குரல் கேட்டு அவள் மட்டுமல்ல, தேவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள். பூமாதேவி மகிழ்ச்சியுடன் சென்றாள். அன்று மாலையில் அதிதி விநாயக பூஜையை செய்து கொண்டிருந்தாள். அப்போது 1000 தலைகளுடன் பல 1000 கைகளுடன் இன்னும் பல்லாயிரம் உறுப்புகளுடனும் விநாயகர் அவள் முன்னால் வந்து நின்றார். அம்மா என பாசத்தோடு அழைத்தார். விநாயகரின் ஒளிமிக்க அந்த தரிசனம் கண்டு அதிதி தேவி மகிழ்ந்தாள். கணபதியே, வந்துவிட்டீர்களா? என்ன பாக்கியம் செய்தேன் என்றவள் அவரது பாதங்களில் அடிபணிய முற்பட்டாள். விநாயகர் விலகி நின்றார். தாயே, தங்கள் பிள்ளை நான். எனது பாதங்களில் தாங்கள் விழலாமா? உங்கள் காலடியில் அல்லவா நான் ஆசி பெற வேண்டும் என்றார் அடக்கத்துடன். இறைவன் இப்படித்தான். அவனது அன்பு அளப்பரியது. யார் அவனுடைய திருவடிகளை தேடி ஓடுகிறார்களோ அவர்களை தேடி அவன் வந்து விடுவான். அவர்களது பாதங்களிலும் பணிய தயாராகி விடுவான். ராமாவதாரத்திலும் ஸ்ரீமன் நாராயணரின் நோக்கம் அதுதானே. தன்னை வணங்கும் ரிஷிகளை தரிசிக்கத்தானே காட்டிற்கு செல்லும்படியான ஒரு சூழ்நிலையையே பகவான் உருவாக்கி கொண்டார். கிருஷ்ணாவதாரத்தில் கோபியர்களாக பிறந்து தனது பக்தர்களை ஆட்கொண்டார். இப்படித்தான் இங்கே கணபதியின் பிறப்பும் அமைகிறது. அதிதி தேவி பாசத்துடன், குணாநிதியே, தாங்கள் இவ்வளவு பெரிய வடிவத்தில் இருந்தால் தங்களை எப்படி என்னால் வளர்க்க முடியும்? பெற்றவர்களுக்கு பிள்ளையை மடியில் தூங்க வைக்க வேண்டும், தாலாட்ட வேண்டும், பாலூட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்காதா? தாங்கள் பாலகணபதியாக ஒற்றை முகத்துடன் உருவெடுத்து என் மடியில் தவழ வேண்டும் என்று கேட்டாள். அந்த பக்தியின் கோரிக்கை அந்த கணமே நிறைவேறிவிட்டது. கையில் தாமரை மலருடன் விநாயக பெருமான் பெரிய வயருடன் தும்பிக்கையுடன் குழந்தையாக அவள் மடியில் தவழ்ந்தார். உலகையே உள்ளடக்கிய பெருமான் அல்லவா? அதனால்தான் பானை வயிறு அமைந்தது. அதிதி தேவி குழந்தையை எடுத்துக்கொண்டு காஷ்யப முனிவரிடம் ஓடினார். விநாயக பெருமானே தங்கள் குழந்தையானது கண்டு அவர்கள் மகிழ்ந்தனர். ஊராருக்கு அவர் கணபதி என்ற கடவுள் என்றாலும் இப்போது தங்கள் பிள்ளையாகிவிட்டாரே, எனவே குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டலாம் என ஆலோசித்தனர். அவரது பெரிய வயிற்றை மனத்தில் கொண்டு மகோர்கடன் என்று பெயர் சூட்டினர். மகோ என்றால் பெரியது, கடம் என்றால் பானை. பானை வயிற்றோன் மகோர்கடன் அவர்களது அன்பு செல்வமாக வளர்ந்தான். அதிதி தேவிக்கு இயற்கையாகவே பால் சுரந்தது. அந்த பாலை குடித்து நற்குண நற்செய்கைகளுடன் மகோர்கடன் வளர்ந்து வந்தான். அவனது பிறப்பிற்கு பிறகு உலகின் நிலை மாறியது. தவறாமல் மழை, பயிர்களின் செழிப்பு, எல்லா வகையிலும் முன்னேற்றம்,
குழந்தை பெற தகுதியற்றவர்கள் என ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கூட மகப்பேறு. இப்படி பல சுப பலன்கள் நடந்தன. தேவர்களெல்லாம் தேவாந்தக நராந்தகர்களின் முடிவு காலத்திற்காக காத்திருந்தனர். பூலோக வாசிகளில் நல்லவர்களுக்கு நன்மை நடக்க, தீயவர்களான அசுரர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவளித்த வேதாந்தக நராந்தகர்கள் வசித்த பகுதிகளில் இரத்த மழை கொட்டியது. அவர்களது இடது கண்கள் துடித்தன. இடது கண் துடித்தால் ஆகாது என்பார்கள். இந்த அசுப குணங்கள் கண்டு அரண்டு போன தேவாந்தக நராந்தகர் ஜோதிடர்களை வரவழைத்தனர். தங்களுக்கு ஏற்பட்ட அபசகுனங்கள் பற்றி கேட்டபோது ஜோதிடர்கள், பேரரசர்களே, காஷ்யப முனிவரின் புத்திரனாக ஒரு குழந்தை தோன்றியிருக்கிறான். யானை முகம் கொண்ட அந்த சிறுவனால் உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் வேண்டிய ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் என்றனர். குழந்தையாவது கொல்வதாவது, என்ன இவர்கள் உளறுகிறார்கள் என்று நினைத்த தேவாந்தக நராந்தகர் எதற்கும் அந்த குழந்தையை அழித்து விடுவது நல்லது என்றே கருதினர். சுரசை என்ற அரக்கியை அழைத்து இப்போதே கஷ்யப முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கே பிறந்திருக்கும் யானைத்தலை குழந்தையை கொன்றுவிடு என உத்தரவு பிறப்பித்தனர். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.